சுவாமி இப்போது அனைத்து தேவர்களும் நம்மை கோயில் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். போய் பார்க்கலாம். கல்லுக்குள் இருக்க சாரிய கருவுக்குள் இருக்க சிசுவை கட்டி காத்துட்டானே அநேகம் கோடி வந்தனம் ஆயவா ஐயா நாராயோ நாவுல்லன் பாதவே அனைத்து தேவர்களும் வருவார் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தோம். சரி, நான்கு அசுரர்கள் ஒன்றாக சேர்ந்து அனைத்து தேவர்களும் அனைத்து தேவர்களை அடித்து உதைத்து சித்திரவதை செய்ய தேவலோகத்தை விட்டு அனைத்து வழி நடத்திட்டாரு. ஆனா நான்கு அரக்கர்கள் பிறந்தான்னு சொல்றீங்க. அந்த அரக்கர் யாரால பிறந்தார்கள்? அதுதான் தெரியாம நாங்களும் எல்லாரும் இருக்கிறோம். ஏய் மச்சான், எங்க தங்கச்சி? தங்கச்சி தான் தங்கச்சி ஆகிட்டு இருக்குது. என்னையாச்சு சொல்லியா? ஏயா எனக்கும் அவனுக்கும் சின்ன ஒரு வாக்குவாதம் வந்துச்சு. நான் தான் பெருசு அவதான் பெருசுன்னு ஆடணும். கடைசியா ஒரு ஆண்டு காலம் என்னை வச்சு காலியாக அவதரித்து நீ ஆடிக்கொண்டு சாபத்தோட்ட வேலையா போச்சு. ஐயா நீங்க சண்டை போடுறது எங்களுக்கு அடி விழுவுது. பார்வதிக்கே உனக்கும் வாக்குவாதம் ஏற்படுது. ஆமா இல்லன்னு சொல்ல. இந்த வாக்குவாதத்துல
100 காலம் பிரிஞ்சு போயிரு சாபத்தை கொடுத்துறாங்க. காலியாய போன்னு சாபத்தை விட்டேன். அந்த சாபத்தை கொடுத்த பிறகு பார்வதியாகப்பட்டவள் கோபமடைந்து 4 அரக்கரை பிறக்க வச்சுட்டாங்க. வைத்து என்னை அழித்து அனுப்பி விட்டாள் அவள். அனைத்து தேவர்களையும் தேவருக்கு தலைவன் இந்திர மகாசூரன் என்றும் இந்த பிரம்மாவை அகமடக்க இந்த பிரம்ம மகாசூரன் என்றும் சிவனை அடைப்பதற்கு சிவ மகாசூரன் என்றும் விஷ்ணுவை அடைப்பதற்கு விஷ்ணு மகாசூரன் என்று 4 அரக்கர்களை பிறக்க வைத்து விட்டார். நீங்க சண்டை போதாலும் எங்க தலையை நல்ல வேலை பரவாயில்ல. நான் எப்படியே தப்பிச்சுக்கிட்டாரு சும்மா எப்படி நாம்பல் உரையாடி கொண்டுதான் ஆகாது. காலிக்கிட்டே தஞ்சமடைவோம். சாட்சிக்காரர் கால ஒண்ணு புண்ணியம் இல்ல. போய் சண்டைக்காரனாலே விழுந்து போடலாம். ஒண்ணு கிட்ட எல்லாரையும் போயிருப்பேன். கைலாசனார் கோயில வண்டி ஒரே அடி வாங்காத எங்க தலைப்பாம்பு எல்லாம் செத்து போச்சு. அவுட் ஆகி போச்சு. இப்பொழுது குடியாகிட்ட பாம்பு. இப்பொழுது சத்தியாகப்பட்ட ஐயான காலியாக இருக்கக்கூடிய சத்தியத்தில் போனவதான் இதுக்கு விடை தெரியும். ஏன்னா அவ ஆங்கார கோபத்துல இருக்கிறா. இன்னைக்கு போய் முன்ன மூஞ்சல் பிடிச்சு யாரு முன்ன போறவங்க நீ தான் முன்ன போடும். தயவு செஞ்சு சத்தி முன்னாடி நிமிட்டு போயிடாத. நான் போன 4 லட்சம் கூட பிறகு வச்சுக்கலாம். அவ்வளவுதான்.